السلام عليكم ورحمة الله. أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد فأعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين الرحمن الرحيم مالك يوم الدين إياك نعبد وإياك نستعين اهدنا الصراط المستقيم صراط الذين أنعمت عليهم غير المغضوب عليهم ولا الضالين. நான் இன்று எடுத்துக் கூற இருக்கின்ற சஹாபாக்களில் முதலாவது சஹாபியின் பெயர் ஹஜ்ரத் அபு முலைல் பின் அஸ்ஹர் ஆகும். இவர்களின் தாயாரின் பெயர் உம்மே அம்ர் பின்த் அஷ்ரஃப் ஆகும். மேலும் இவர் அன்சார்களின் ஔஸ் கோத்திரத்தை சார்ந்தவர். இவர்களுக்கு பதர் மற்றும் உஹத் போர்களில் கலந்து கொள்வதற்கான நற்பெயரு கிடைத்தது. ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் இவர்களின் சகோதரர் அபு ஹபீப் பின் அஸ்கர் அவர்களும் பத்ர் மற்றும் பிற போர்களில் கலந்து கொண்டார்கள். அடுத்ததாக ஹஜ்ரத் அனஸ் பின் மஆஸ் அன்சாரி அவர்களுடையதாகும். சில அறிவிப்புகளில் அன்னாரின் பெயர் உனைஸ் என்றும் வந்துள்ளது. அவர்கள் அன்சார்களின் ஹஸ்ரஜ் கோத்திரத்தின் கிளையான பனு நஜ்ஜாரை சார்ந்தவர்கள் ஆவார்கள். அன்னாரின் தாயாரின் பெயர் உம்மே அனாஸ் பின்த் ஹாலிஸ் ஆகும். அன்னார் பத்ர், உஹத், அஹல் உட்பட அனைத்து போர்களிலும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கலந்து கொண்டார்கள். உஹத் போரில் அன்னாரது சகோதரர் ஹஜ்ரத் உபை பின் மாஸ் அவர்களும் அன்னாருடன் கலந்து கொண்டார்கள். இவர்களின் வஃபாத் தொடர்பாக கருத்து வேறுபாடுகள் உள்ளன. ஒரு அறிவிப்பில் ஹஜ்ரத் உஸ்மான் அவர்களின் ஹிலாஃபத் காலகட்டத்தில் வஃபாத்தானார்கள் என்றும், பிற அறிவிப்பில் ஹஜ்ரத் அனஸ் பின் மாஸ் மற்றும் அவரது சகோதரர் உபை பின் மாஸ் இருவரும் பேரே மவுனாவில் ஷஹீதானார்கள் என்றும் வந்துள்ளது. அடுத்ததாக ஹஜ்ரத் அபு ஷேக் உபை பின் சாபித் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுடையதாகும். இவர்களின் சுட்டு பெயர் அபு ஷேக் ஆகும். ஹஜ்ரத் உபை பின் சாபித் அவர்கள் ஹஸ்ரஜ் கோத்திரத்தின் பனு அதியை சார்ந்தவர்கள் ஆவார்கள். இவர்களின் சுட்டு பெயர் அபு ஷேக்காக இருந்தது. ஒரு அறிவிப்பின் அடிப்படையில் இந்த சுட்டு பெயர் அன்னாரது மகனுடையதாகும் என்று வருகிறது. அவர்களின் தாயாரின் பெயர் சக்தா பின் ஹாரிசா ஆகும். ஹஜ்ரத் உபை பின் சாபித், ஹஜ்ரத் ஹஸ்ஸாம் பின் சாபித் மற்றும் அவுஸ் பின் சாபித் அவர்களின் சகோதரர் ஆவார். அன்னார் பத்ர் மற்றும் உஹத் போரில் கலந்து கொண்டார்கள். பெரே மவுனா சந்தர்ப்பத்தில் அன்னார் வஃபாத் ஆனார்கள்.
ஹஜ்ரத் உபை பின் சாபித் பத்ர் போரில் கலந்து கொண்டார்களா இல்லையா என்பது தொடர்பாகவும் கருத்து வேறுபாடு உள்ளது. வரலாற்றின் பல்வேறு நூல்களில் இப்னு இசா கூறுகின்றார்கள், ஹஜ்ரத் உபை பின் சாபித் இஸ்லாத்திற்கு முந்தைய காலகட்டத்திலே வஃபாத் ஆகிவிட்டார்கள். பத்ர் மற்றும் உஹத் போர்களில் கலந்து கொண்டது அவர்களது மகன் அபு ஷேக் பின் உபை பின் சாபித் ஆகும் என்று கூறியுள்ளார்கள். ஆனால் அல்லாமா இப்னு ஹிஷாம் அவர்கள் பத்ர் போரில் கலந்து கொண்டவர்களில் ஹஜ்ரத் அபு ஷேக் உபை பின் சாபித் அவர்களையும் சேர்த்துள்ளார்கள். ஹஜ்ரத் உபை பின் சாபித் அவர்களின் வஃபாத் தொடர்பாக அறிவிப்புகளிலிருந்து தெரிய வருவது என்னவென்றால், அன்னார் பேரே மவுனா சம்பவ நாளன்று வஃபாத் ஆனார்கள். ஆனால் சில அறிவிப்புகளில் உஹது போரில் அன்னார் வஃபாத் ஆனார்கள் என்றும் வருகின்றது. எவ்வாறு இருப்பினும் உஹது போரில் ஷஹீதான நபர் அன்னார் அல்ல என்றும், மாறாக அது அன்னாரின் சகோதரர் அவுஸ் பின் சாபித் ஆவார்கள் என்பதும் அறிவிப்புகளிலிருந்து தெரிய வருகின்றது. அடுத்த சஹாபியின் பெயர் ஹஜ்ரத் அபு புர்தா பின் நியார் ஆகும். இவர்களின் சுட்டு பெயர் அபு புர்தா ஆகும். அபு புர்தா தனது சுட்டு பெயரால் புகழ் பெற்றிருந்தார்கள். அவர்களின் பெயர் ஹானி ஆகும். ஒரு அறிவிப்பில் அன்னாரது பெயர் ஹாரிஸ் என்றும் இன்னொரு அறிவிப்பில் மாலிக் என்றும் வந்துள்ளது. அன்னார் பனு கஸா கோத்திரத்தின் பலி குடும்பத்தை சார்ந்தவர்கள் ஆவார்கள். ஹஜ்ரத் அபு புர்தா ஹஜ்ரத் பரா பின் ஆசிப் அவர்களின் மாமா ஆவார்கள். இன்னொரு அறிவிப்பில் ஹஜ்ரத் அபு புர்தா அவர்கள் ஹஜ்ரத் பரா பின் ஆசிப் அவர்களின் தந்தையின் சகோதரர் ஆவார்கள் என்றும் வந்துள்ளது. இரண்டாவது பையத்தை உக்பாவில் கலந்து கொண்டார்கள். இது தவிர பத்ர், உஹத், அஹல் உட்பட அனைத்து போர்களிலும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கலந்து கொண்டார்கள். மக்கா வெற்றியின் நாளன்று பனு ஹார்சாவின் கொடியானது ஹஜ்ரத் அபு புர்தா அவர்களிடத்தில் இருந்தது. ஹஜ்ரத் அபு அப்ஸ் மற்றும் ஹஜ்ரத் அபு புர்தா இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட போது இந்த இருவரும் பனு ஹார்சாவின் கோத்திரத்தின் சிலைகளை உடைத்தனர். அதாவது தமது கோத்திரத்தின் சிலைகளை உடைத்தனர். ஹஜ்ரத் அபு உமாமா அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பதர் போருக்காக பதர் மைதானத்தை நோக்கி செல்ல எண்ணிய போது ஹஜ்ரத் அபு உமாமா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு புறப்படுவதற்கு தயாரானார்கள். அதற்கு அன்னாரின் மாமா ஹஜ்ரத் அபு புர்தா பின் நியார் அவர்கள், நீங்கள் உங்களுடைய தாய்க்கு தொண்டாற்றுவதற்காக இங்கே இருங்கள். தாய் நோய்வாய்ப்பட்டிருந்தார்கள், எனவே நீங்கள் இங்கே இருங்கள் என்று கூறினார்கள். ஹஜ்ரத் அபு அமாமா அவர்கள், இஸ்லாத்திற்கு எதிராக தாக்குதல் நடத்தப்படுகின்றது, நானும் போக வேண்டும் என்று தனது ஆர்வத்தை வெளிப்படுத்தினார்கள். மேலும் இது உங்களுக்கும் சகோதரி ஆவார், எனவே நீங்கள் இருந்து விடுங்கள் என்று கூறினார். இந்த விவகாரம் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முன் எடுத்து வைக்கப்பட்ட போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபு உமாமா அவர்களை இருக்குமாறு கட்டளையிட்டார்கள். அதாவது மகனை இருக்குமாறு கூறினார்கள். மேலும் அபு புர்தா படையுடன் சென்றார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் போரிலிருந்து திரும்பி வந்தபோது ஹஜ்ரத் அபு அமாமா அவர்களின் தாயார் வஃபாத்தாக இருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களுக்காக ஜனாசா தொலை வைத்தார்கள். உஹத் போர் நாளன்று முஸ்லிம்களிடம் 2 குதிரைகள் இருந்தன. ஒரு குதிரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் இருந்தது. அதன் பெயர் அஸ்ஸக்ஃப் ஆகும். மற்றொரு குதிரை ஹஜ்ரத் அபு புர்தா அவர்களிடம் இருந்தது. அதன் பெயர் முலாஃபே ஆகும். ஹஜ்ரத் அபு புர்தா பின் நியார் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சில கோத்திரங்களிடத்தில் சென்று அவர்களுக்காக துஆ செய்தார்கள். ஆனால் ஒரு கோத்திரத்தை மட்டும் அன்னார் விட்டுவிட்டார்கள், அவர்களிடத்தில் செல்லவில்லை. இந்த விஷயம் அந்த கோத்திரத்தினருக்கு வருத்தத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருந்தது. அதனால் அவர்கள் என்ன காரணம் என்று தமது ஒரு நண்பரின் செல்வத்தை சோதனையிட்ட போது அவரின் போர்வையில் ஒரு மாலை கிடைத்தது. அது நம்பி ஒப்படைக்கப்பட்டவற்றிலிருந்து ஏமாற்றி எடுக்கப்பட்டதாக இருந்தது. பிறகு அம்மக்கள் அந்த மாலையை திருப்பிக் கொடுத்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதன் பிறகு அவர்களிடம் சென்று அவர்களுக்காகவும் துஆ செய்தார்கள். ஹஜ்ரத் அபு புர்தா அவர்கள் ஹஜ்ரத் அலி
அவர்களோடு அனைத்து போர்களிலும் கலந்து கொண்டார்கள். அவர்களின் வஃபாத் ஹஜ்ரத் முஆவியாவின் ஆரம்ப காலகட்டத்தில் நிகழ்ந்தது. அவர்களின் வஃபாத்தான வருடம் தொடர்பாக பல்வேறு அறிவிப்புகள் வருகின்றன. ஓர் அறிவிப்பின் அடிப்படையில் அன்னாரின் மரணம் ஹிஜ்ரி 41வது ஆண்டு நிகழ்ந்தது என்றும், இன்னொரு அறிவிப்பில் ஹிஜ்ரி 42வது ஆண்டு என்றும், மற்றொன்றில் ஹிஜ்ரி 45ஆம் ஆண்டு என்றும் வருகின்றது. ஹஜ்ரத் பரா பின் ஆசிப் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ஜு பெருநாள் நாளன்று தொழுகைக்கு பிறகு எங்களை நோக்கி இவ்வாறு கூறினார்கள். அதாவது, எவர் நம்மை போன்று தொழுதாரோ மேலும் நம்மை போன்று குர்பானி கொடுத்தாரோ அவர் சரியாக குர்பானி கொடுத்தார். மேலும் எவர் தொழுகைக்கு முன்பாக குர்பானி கொடுத்தாரோ அந்த ஆடு இறைச்சிக்காக மட்டுமே கொடுக்கப்பட்டதாகும். அதாவது அது குர்பானி ஆகாது. பெருநாள் தொழுகைக்கு முன்பாக குர்பானி கொடுப்பது என்பது இறைச்சி சாப்பிடுவதற்காக ஆட்டை அறுத்தது போன்றே ஆகும் என்று கூறினார்கள். அதற்கு ஹஜ்ரத் அபு புர்தா பின் நியார் அவர்கள், அதாவது எந்த சஹாபியை பற்றி நாம் பார்த்து வருகின்றோமோ அந்த சஹாபி எழுந்து நின்று கூறினார், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, நான் தொழுகைக்காக வருவதற்கு முன்பே குர்பானி கொடுத்து விட்டேன். இன்றைய நாள் உண்ணுவதற்கும் பருகுவதற்கும் உரிய நாளாகும் என்று எண்ணி நான் விரைவாகவே சாப்பிட்டுவிட்டு வீட்டில் உள்ளவர்களுக்கும் அக்கம் பக்கத்தில் உள்ளவர்களுக்கும் கூட உண்ண கொடுத்தேன் என்றார். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், இந்த ஆடு இறைச்சிக்காக மட்டுமே வெட்டப்பட்டது, உம்முடைய குர்பானி ஏற்றுக்கொள்ளப்படாது என்று கூறினார்கள். அதற்கு ஹஜ்ரத் அபு புர்தா அவர்கள், என்னிடத்தில் ஒரு வயதை உடைய ஆடுகள் இருக்கின்றன, அந்த ஆடு இறைச்சியை கொண்ட 2 ஆடுகளை விட சிறந்ததாகும், அதாவது நல்ல கொழுத்த ஆடுகளாகும் என்று கூறினார்கள். ஆடு ஒன்றுதான், ஆனால் அது ஒரு ஆடு 2 ஆடுகளுக்கு சமமாக நன்கு கொழுத்ததாகும். அதை நான் என் தரப்பிலிருந்து குர்பானி கொடுத்தால் போதுமானதா என்று வினவினார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சரி செய்யுங்கள், ஆனால் உங்களுக்கு பிறகு வேறு யாருக்கும் இது போதுமானதாக இருக்காது என்றார்கள். உங்களுக்கு அனுமதி உள்ளது, ஆனால் உங்களுக்கு பிறகு வேறு யாருக்கும் அனுமதி இல்லை. பிற ஹதீஸ்களும் இதே கூறுகின்றன. அதாவது பெருநாளுக்கு பிறகு குர்பானி கொடுக்க வேண்டும். இரண்டாவது, ஒரு குறிப்பிட்ட வயதை அடைந்த ஆட்டை தான் குர்பானி கொடுக்க வேண்டும். எவ்வாறு இருப்பினும் உமக்கு பிறகு வேறு யாருக்கும் போதுமானதில்லை என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள். இது தொடர்பாக ஒரு முறை ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் சபையிலும் கேள்வி எழுந்தது. அதாவது குர்பானி கொடுக்கப்படக்கூடிய ஆட்டின் வயது என்னவாக இருக்க வேண்டும். அதற்கு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அதே சபையில் அமர்ந்திருந்த முதலாவது கலிஃபத்துல் மஸீஹ் ஹஜ்ரத் மௌலானா நூருத்தீன் சாஹிப் அவர்களிடம் நீங்கள் பதில் தாருங்கள் என்று கூறினார்கள். அதற்கு அன்னார், அஹ்லே ஹதீஸின் பார்வையில் 2 ஆண்டுகள் ஆன ஆட்டை கொடுப்பது அவசியமாகும், அல்லது நம்முடைய நாடுகளில் 2 பற்களை உடையதாக இருக்க வேண்டும் என்ற நடைமுறை உள்ளது, அதாவது 2 பெரிய பற்கள் முன்னால் வந்திருக்க வேண்டும் என்று கூறினார்கள். எவ்வாறு இருப்பினும் அப்போது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அபு புர்தா அவர்களிடம், உங்களுடைய குர்பானை நான் ஏற்றுக்கொள்கிறேன், இந்த 1 வயதை உடைய ஆட்டை ஏற்றுக்கொள்கிறேன், ஆனால் இதற்கு பிறகு இந்த அனுமதி வேறு யாருக்கும் இல்லை, மாறாக வயதை அடைந்த ஆட்டை குர்பானி கொடுக்க வேண்டும் என்று கூறினார்கள். இந்த நடைமுறைதான் நமது ஜமாத்திலும் உள்ளது, அல்லது நமது மார்க்க தீர்ப்புகளும் நான் கூறியது போன்று ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் கூற்றுக்கு ஏற்பவே உள்ளன. அடுத்த சஹாபி ஹஜ்ரத் அஸத் பின் யஸீத் ஆவார்கள். ஹஜ்ரத் அஸதின் தந்தையின் பெயர் யஸீத் பின் அல் ஃபாக்ஹ் ஆகும். மேலும் அவர்கள் அன்சார்களின் ஹஸ்ரஜ் கோத்திரத்தின் கிளையான பனு ஜுரைக்கை சார்ந்தவர்கள் ஆவார்கள். அன்னார் பதர் போர் மற்றும் உஹத் போரில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கலந்து கொண்டார்கள். அல்லாமா இப்னு இசாக் அவர்கள் இவர்களுடைய பெயரை அஸத் என்று எழுதாமல் சஅத் பின் யஸீத் என்று பதர் போர் சஹாபாக்களின் பெயர்களில் எழுதியுள்ளார்கள். ஹஜ்ரத் அஸத் பின் யஸீத் அவர்களின் பெயர் தொடர்பாக பல்வேறு கருத்துக்கள் நிலவுகின்றன. சிலர் அன்னாரின் பெயர் சஅத் பின் ஸைத் சயீத் இப்னுல் ஃபாக்கே என்றும் சஅத் பின் யஸீத் என்றும் கூறியுள்ளனர். பிறகு ஒரு பத்ர் சஹாபி ஹஜ்ரத் தமீம் பின் யார் அன்சாரி ஆவார்கள். ஹஜ்ரத் தமீம் அவர்களின் தந்தையின் பெயர் யாராகும். அன்னார் அன்சார்களின் ஹஸ்ரஜ் கோத்திரத்தின் கிளையான பனு ஜதாரா பின் ஆஃப் பின் அல் ஹாரிஸை சார்ந்தவர்கள் ஆவார்கள். அன்னார் பதர் மற்றும் உஹத் போர்களில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கலந்து கொண்டார்கள். ஹஜ்ரத் தமீம் அவர்களின் குழந்தைகளில் மகன் ரபி மற்றும் மகள் ஜமீலா இருந்தனர். அவர்களின் தாயார் பனு அம்ர் கோத்திரத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். அடுத்த சஹாபியின் பெயர்
அவுஸ் பின் சாபித் பின் முன்சிர் ஆகும். இவரும் அன்சாரி ஆவார்கள். இவர்களின் சுட்டு பெயர் அபு ஷத்தாத் ஆகும். ஹஜ்ரத் அவுஸ் அவர்களின் தந்தையின் பெயர் சாபித் ஆகும். அன்னாரின் தாயாரின் பெயர் சக்தா பின் ஹாரிசா ஆகும். அன்னார் புகழ்பெற்ற சஹாபியான ஹஜ்ரத் ஷதாத் பின் அவுஸ் அவர்களின் தந்தை ஆவார்கள். அன்னார் பனு அம்ர் பின் மாலிக் பின் நஜார் என்ற அன்சார்களின் கோத்திரத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். இரண்டாவது பையத்தை உக்பாவில் கலந்து கொண்டார்கள். மேலும் ஈமான் கொண்டார்கள். பத்ர் உஹத் போர்களில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கலந்து கொண்டார்கள். புகழ்பெற்ற கவிஞரான ஹஜ்ரத் ஹஸ்ஸான் பின் சாபித் மற்றும் ஹஜ்ரத் உபை பின் சாபித் ஆகியோர் அன்னாரின் சகோதரர்கள் ஆவார்கள். ஹஜ்ரத் உஸ்மான் பின் அஃபான் மதீனா ஹிஜ்ரத் செய்து வந்தபோது இவர்களிடத்தில்தான் தங்கினார்கள். மேலும் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் உஸ்மான் பின் அஃபான் மற்றும் ஹஜ்ரத் அவுஸ் பின் சாபித் அவர்களுக்கும் இடையே சகோதரத்துவ பந்தத்தை ஏற்படுத்தினார்கள். இவர்களின் வஃபாத் தொடர்பாக அப்துல்லா பின் முஹம்மத் பின் உம்மாரா அன்சாரி கூறுகின்றார்கள், அவர்களின் ஷஹாதத் உஹத் போரில் நிகழ்ந்தது. சிலர் இதில் சற்று மாறுபட்டவாறு கூறுகின்றனர். ஆனால் மாறுபடுகின்றவர்கள் பலவீனமான அறிவிப்பாளர்கள் ஆவர். அடுத்து கூறப்போகின்ற சஹாபியின் பெயர் ஹஜ்ரத் சாபித் பின் ஹன்சா ஆகும். இவர்கள் பனு கனம் பின் அதி பின் நஜார் கோத்திரத்தை சார்ந்தவர்கள். பதர் போரில் கலந்து கொள்ளும் நற்பெயர் பெற்றார்கள். இவர்கள் தொடர்பாக இவ்வளவு மட்டுமே தெரிய வந்துள்ளது. பிறகு ஹஜ்ரத் அவுஸ் பின் அஸ்-சாமித் என்ற ஒரு சஹாபி பத்ர் சஹாபி ஆவார்கள். பத்ர் போரில் கலந்து கொண்டார்கள். ஹஜ்ரத் அவுஸ் பின் சாமித் ஹஜ்ரத் உபாதா பின் சாமித் அவர்களினுடைய சகோதரர் ஆவார்கள். ஹஜ்ரத் அவுஸ் அவர்கள் பத்ர் உஹத் உட்பட பிற போர்களில் ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கலந்து கொண்டார்கள். ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அவுஸ் பின் சாமித் மற்றும் முர்சத் பின் அபி முர்சித் அல் கனவி ஆகியோருக்கிடையே சகோதரத்துவ பந்தத்தை ஏற்படுத்தினார்கள். அறிவிப்புகளில் வருகின்றது, ஹஜ்ரத் அவுஸ் அவர்கள் தமது மனைவி ஹுவைலா பின்த் மாலிக் அவர்களோடு ஜிஹார் செய்தார்கள். ஜிஹார் என்பது அரபு நாட்டிலிருந்த ஒரு நடைமுறையாகும். அதாவது தமது மனைவியை தாய் என்று கூறிவிடுதல் அல்லது சகோதரி என்று கூறிவிட்டு அவர்களை தம் மீது ஹராமாக்கிக் கொள்ளுதல் ஆகும். அதாவது நீ எனது தாயாவாய் என்று கூறி மனைவியை தம் மீது ஹராமாக்கிக் கொண்டனர். இஸ்லாம் இந்த சடங்கை ஒழித்தது. மேலும் இவ்வாறு கூறுவதனால் தலாக் ஆகிவிடாது, தாய் என்றோ சகோதரி என்றோ கூறினால் தலாக் ஆகிவிடாது என்று கட்டளையிட்டது. இது நிச்சயமாக ஒரு வீணான விஷயமாகும். இஸ்லாம் இதற்கு தண்டனையாக பரிகாரமும் எடுத்துரைத்துள்ளது. ஹஜ்ரத் அவுஸ் அவர்கள் பரிகாரத்தை வழங்குவதற்கு முன்பாகவே தமது மனைவியோடு உறவு கொண்டார்கள். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரிடம் இது தவறாகும், 15 சா அளவு அதாவது 60 ஏழைகளுக்கு உணவளியுங்கள் என்று கூறினார்கள். அதாவது 60 ஏழைகளுக்கு உணவளிப்பது அதற்கான பரிகாரமாகும் என்றார்கள். ஜிஹார் தொடர்பாக திருக்குரானிலும் கட்டளை உள்ளது. அல்லாஹ் திருக்குரானில் கூறுகின்றான், அல்லதீன யுஸாஹிரூன மின்கும் மின் நிசாஇஹிம் மா ஹுன்ன உம்மஹாத்திஹிம் இன் உம்மஹாத்துஹும் இல்லல்லாஹி வலத்னஹும் வ இன்னஹும் லயகூலூன முன்கரம் மினல் கௌலி வஸூரா வ இன்னல்லாஹ லஅஃபுவ்வுன் கஃபூர் வல்லதீன யுஸாஹிரூன மின் நிசாஇஹிம் ثم يعودون لما قالوا فتحرير رقبة من قبل أن يتماسا ذلكم توعظون به والله بما تعملون خبير فمن لم يجد
فصيام الشهرين متتابعين من قبل أن يتماسا فمن لم يستطع فإطعام 60 مسكينا ذلك لتؤمنوا بالله ورسوله وتلك حدود الله وللكافرين عذاب أليم. அதாவது, உங்களுள் எவர்கள் தம் மனைவிகளை தாய் என்று அழைத்து விடுகின்றனரோ அவர்களின் தாயாக அவர்கள் ஆகிவிடுவதில்லை. அவர்களை பெற்றெடுத்தவர்களே அவர்களின் தாய்மார்கள் ஆவர். நிச்சயமாக அவர்கள் விரும்பத்தகாததும் பொய்யானதுமான கூற்றை கூறுகின்றனர். நிச்சயமாக அல்லாஹ் பாவங்களை அழித்து விடுபவனும் மிக்க மன்னிப்பவனும் ஆவான். தங்கள் மனைவிகளை தாயென்று அழைத்து பின்னர் தாங்கள் கூறியதன்பால் மீண்டும் திரும்பி விடுபவர்கள் கணவன் மனைவியாக அவ்விருவரும் ஒருவரையொருவர் தொடுவதற்கு முன்னர் ஓர் அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். இது உங்களுக்கு கூறப்படுகின்ற அறிவுரையாகும். நீங்கள் செய்பவற்றை அல்லாஹ் நன்கு அறிபவனாவான். ஆனால் அடிமையை பெறாதவர் அவ்விருவரும் ஒருவரை ஒருவர் தொடுவதற்கு முன்னர் இரண்டு மாதங்கள் தொடர்ச்சியாக நோன்பு நோக்க வேண்டும். இவ்வாறு செய்ய இயலாதவர் 60 ஏழைகளுக்கு உணவளித்தல் வேண்டும். இக்கட்டளையானது நீங்கள் அல்லாஹ்விடத்தும் அவனது தூதரிடத்தும் நம்பிக்கை கொள்வதற்கே ஆகும். இவை அல்லாஹ்வின் வரையறைகளாகும். நிராகரிப்பாளர்களுக்கு வேதனை அளிக்கக்கூடிய தண்டனை விதிக்கப்பட்டுள்ளது. இதற்கு ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் மொழியாக்கம் செய்துள்ளார்கள். அதாவது, எவர் தனது மனைவியை தாய் என்று கூறிவிடுகின்றனர், உண்மையில் அவள் அவனது தாயாக ஆக முடியாது. ஏனென்றால் எந்த பெண் மூலமாக அவர்கள் படைக்கப்பட்டனரோ அந்த பெண்களே தாய் ஆவார்கள். எனவே இவர்களின் இக்கூற்று அறிவுக்கு புறம்பானதும் முற்றிலும் பொய்யுமாகும். மேலும் இறைவன் மன்னிக்க கூடியவனாவான். எவர்கள் தாய் என்று கூறிவிடுகின்றார்களோ அதற்கு பிறகு அந்த கூற்றிலிருந்து திரும்பினால் பிறகு தமது மனைவியை தொடுவதற்கு முன்பு ஒரு அடிமையை விடுவிக்க வேண்டும். இதுவே இறைவன் புறம் இருந்துள்ள அறிவுரையாகும். ஒரு அடிமையை விடுவிக்க இயலவில்லை என்றால் பிறகு தனது மனைவியை தொடுவதற்கு முன்பு 2 மாதங்கள் நோன்பு வைக்க வேண்டும். நோன்பு வைப்பதற்கும் இயலவில்லை என்றால் பிறகு 60 ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். ஹஜ்ரத் ஹுவைலா பின் மாலிக் பின் சஅலபா அறிவிக்கின்றார்கள். அதாவது, இந்த சஹாபியின் மனைவி, எனது கணவர் அவுஸ் பின் சாமித் என்னிடம் ஜிஹார் செய்தார்கள். நான் ஹஜ்ரத் நபி நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் முறையிட்டேன். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இது தொடர்பாக அல்லாஹ்வின் அச்சத்தை மேற்கொள் என்று கூறிக்கொண்டிருந்தார்கள். அவர் உன்னுடைய தந்தையின் சகோதரரின் மகன் ஆவார்கள் என்றார்கள். நான் எனது கூற்றை மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருந்தேன். அதாவது, அன்னார் கூறினார்கள், எவ்வாறு தாயாக முடியும்? தந்தையின் சகோதரன் மகன் என்ற அடிப்படையில் சகோதரனும் கூட, மேலும் நீ அவரிடம் மனைவியும் கூட என்றார்கள். அந்த பெண்மணி கூறுகின்றார்கள், நான் என் நிலையிலும் அந்த விஷயத்தை மீண்டும் மீண்டும் கூறிக்கொண்டிருந்தேன். எதுவரை என்றால் திருக்குரானின் இந்த வசனம் இறங்கியது. அதாவது, கத் சமிஅ அல்லாஹு கௌலல்லதி துஜாதிலுக ஃபீ ஜௌஜிஹா என்ற அந்த வசனம் இறங்கியது. அதாவது, அல்லாஹ் அந்த பெண்ணின் கூற்றை செவியேற்றான். அதாவது, அன்னாரிடம் யார் தன்னுடைய கணவன் தொடர்பாக சண்டையிட்டுக் கொண்டிருந்தார்களோ அந்த பெண்ணின் கூற்றை அல்லாஹ் செவியேற்றான். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், உன்னுடைய கணவர் ஒரு அடிமையை விடுவிக்க வேண்டும். இப்போது அவருடைய தண்டனை இதுவாகும். அது திருக்குரானில் உள்ள கட்டளையாகும். அதில் எல்லாம் விரிவாக கூறப்பட்டிருக்கின்றன. அதாவது, முதலில் ஒரு அடிமையை விடுதலை செய்ய வேண்டும். அதற்கு அந்த சஹாபியின் மனைவி, அவருக்கு அதற்குரிய ஆற்றல் இல்லை, அவரோ ஏழ்மையான மனிதராவார் என்று கூறினார். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறகு 2 மாதங்கள் தொடர்ந்து நோன்பு வைக்க வேண்டும் என்று கூறினார்கள். அதற்கு அந்த பெண் அறிவிக்கின்றார்கள், நான் கூறினேன், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, அவரது வயது எப்படிப்பட்டதென்றால் அவரால் தொடர்ந்து நோன்புகளை வைக்க இயலாது. அதற்கான ஆற்றல் அவரிடத்தில் இல்லை. அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பிறகு 60 ஏழைகளுக்கு உணவளிக்கட்டும் என்று கூறினார்கள். அப்போது நான் கூறினேன், அவரிடத்தில் செல்வமும் இல்லை, அவர் சதக்கா கொடுக்கும் அளவிற்கு அவரிடம் எதுவும் இல்லை என்றேன். ஹுவைலா அவர்கள் கூறுகின்றார்கள், அப்போது நான் அமர்ந்திருந்த போது பேரித்தம்பழத்தின் ஒரு மூட்டை வந்தது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அதனை ஒருவர் வழங்கினார். நான் கூறினேன், அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களே, பேரித்தம்பழத்தின் இன்னொரு மூட்டையை கொண்டு நான் அவருக்கு உதவுவேன். அதாவது, எனக்கு இது கிடைத்துவிட்டால் இன்னொரு மூட்டைக்கான ஏற்பாட்டை என்னால் செய்ய இயலும் என்றார். அதற்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், சரி, இந்த மூட்டையை எடுத்துச் செல்லுங்கள், அதிலிருந்து அவர் தரப்பிலிருந்து 60 ஏழைகளுக்கு உணவளியுங்கள். பிறகு உம்முடைய தந்தையின் சகோதரனின் மகனிடத்தில் செல்லுங்கள், அதாவது உங்களது கணவனிடத்தில் செல்லுங்கள்.
அவர் கூறிவிடுவதனால் நீ ஒன்றும் அவரது தாய் ஆகிவிட முடியாது என்று கூறினார்கள். இந்த சஹாபாக்களின் வாழ்க்கையில் சில பிரச்சனைகளுக்கான தீர்வுகளும் கிடைக்கின்றன. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், இஸ்லாத்தில் நடந்த முதல் ஜிஹார் இதுவே ஆகும். அதாவது ஹஜ்ரத் ஔஸ் பின் சாமித் அவர்கள் தன்னுடைய மனைவியை தாய் என்று கூறிய சம்பவமே ஆகும். அவர்களின் மனைவி தந்தையின் சகோதரரின் மகள் ஆவார்கள். அவரோடுதான் அவர் ஜிஹார் செய்தார். எவ்வாறு இருப்பினும் அல்லாஹ் வரம்புகளை நியமித்திருக்கின்றான். ஹஜ்ரத் வாக்களிக்கப்பட்ட மஸீஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களின் காலத்திலும் இது போன்ற ஒரு சம்பவம் நிகழ்ந்தது. அன்னாரும் இதே தண்டனையை கூறினார்கள். ஹஜ்ரத் இரண்டாவது கலீஃபத்துல் மஸீஹ் அவர்களின் காலத்தில் இதே போன்ற ஒரு சம்பவம் நடந்தது. அன்னாரும் இதே தண்டனையை கூறினார்கள். மிகவும் ஏழ்மையாக இருந்து எந்த சக்தியும் இல்லாதிருந்தால் மட்டும் பிறகு அவர் பாவ மன்னிப்பு கோர வேண்டும். எந்த அளவுக்கு முடியுமோ அவர் இந்த தண்டனையை நிறைவேற்ற வேண்டும். எவ்வாறு இருப்பினும் அல்லாஹ் வரையறைகளை நிர்ணயித்துள்ளான். சிலர் சின்ன சின்ன விஷயங்களில் சண்டை ஏற்படும் போது நீ எனக்கு அறாமாகிவிட்டாய் என கூறும் வழக்கத்தை கொண்டுள்ளனர். நீ என்னுடைய தாயை போன்றவள் ஆவாய், நீ இவ்வாறாவாய் அவ்வாறாவாய் என சத்தியம் செய்து விடுகின்றனர். அவ்வாறு செய்தால் பிறகு அல்லாஹ் நியமித்திருக்கக்கூடிய வரையறைகளுக்கு ஏற்ப அவருக்கு தண்டனை வழங்கப்பட வேண்டும். அதாவது அடிமையை விடுதலை செய்ய வேண்டும், அல்லது நோன்பு நோக்க வேண்டும், அல்லது ஏழைகளுக்கு உணவளிக்க வேண்டும். ஹஜ்ரத் ஔஸ் பின் சாமித் அவர்கள் கவிஞராகவும் இருந்தார்கள். ஹஜ்ரத் ஔஸ் பின் சாமித் மற்றும் ஷிதாத் பின் ஔஸ் அன்சாரி இருவரும் பைத்துல் முகத்தஸில் வசித்து வந்தார்கள். அவர்களின் மரணம் பாலஸ்தீனத்தின் ரம்லா என்ற இடத்தில் ஹிஜ்ரி 34ஆம் ஆண்டு நிகழ்ந்தது. அப்போது ஹஜ்ரத் ஔஸ் அவர்களின் வயது 72 ஆகும். அடுத்த சஹாபியின் பெயர் ஹஜ்ரத் அர்கம் பின் அபி அர்கம் ஆகும். அவர்களின் சுட்டு பெயர் அப்துல்லா ஆகும். ஹஜ்ரத் அர்கம் அவர்களின் தாயாரின் பெயர் உமைமா பின்த் ஹாரிஸ் ஆகும். சில அறிவிப்புகளில் அவர்களின் பெயர் தமாசிர் பின்த் உசைம் என்றும் சஃபியா பின்த் ஹாரிஸ் என்றும் வந்துள்ளது. ஹஜ்ரத் அர்கம் அவர்கள் பனு மக்சூம் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் ஆவார்கள். அன்னார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட ஆரம்ப சஹாபாக்களில் ஒருவர் ஆவார்கள். சிலரின் பார்வையில் அன்னார் ஈமான் கொள்ளும் போது அன்னாருக்கு முன்பு 11 நபர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டிருந்தனர். சிலர் அன்னார் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட 7வது நபர் என்றும் கூறுகின்றனர். ஹஜ்ரத் உர்வா பின் ஜுபைர் அறிவிக்கின்றார்கள், ஹஜ்ரத் அர்கம் ஹஜ்ரத் அபு உபைதா பின் ஜராஹ் மற்றும் ஹஜ்ரத் உஸ்மான் பின் மலூன் ஆகியோர் ஒரே நேரத்தில் ஈமான் கொண்டனர். ஹஜ்ரத் அர்கம் அவர்களின் ஒரு வீடு மக்காவிற்கு வெளியே சஃபா மலைக்கு அருகே இருந்தது. அது வரலாற்றில் தாரே அர்கம் என்ற பெயரில் புகழ்பெற்றது. தாரே அர்கம் அவர்களுடைய வீடாகும். அந்த வீட்டில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மற்றும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட மக்கள் இறைவணக்கம் செய்து வந்தனர். அங்குதான் ஹஜ்ரத் உமர் அவர்களும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு முஸ்லிம்களின் எண்ணிக்கை 40 எட்டியது. மேலும் அந்த வீட்டை விட்டு வெளியே வரத் தொடங்கினர். அதாவது ஹஜ்ரத் உமர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட பிறகு இந்த வீடு ஹஜ்ரத் அர்கம் அவர்களின் சொத்தாகும். அன்னாரது மகன்வழி பேரன்கள் இந்த வீட்டை அபு ஜாஃபர் மன்சூர் என்பவருக்கு விற்றுவிட்டனர். இது தொடர்பாக சீரத் ஹாத்தமுன் நபியின் என்ற நூலில் ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் எழுதியுள்ள விவரம் என்னவென்றால், இஸ்லாத்தினுடைய முதல் தப்லீக் தலைமையகம் அதாவது தாரே அர்கம் தொடர்பாக அன்னார் எழுதியுள்ளார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு மக்காவில் ஒரு தப்லீக் தலைமையகம் நிறுவ வேண்டும் என்ற எண்ணம் தோன்றியது. அங்கு சென்று முஸ்லிம்கள் தொழ வேண்டும் என்றும் எவ்வித தடையுமின்றி ஒன்று சேரவும் அமைதியாகவும் நிம்மதியாகவும் தொடர்ந்து இஸ்லாத்தின் தூதுச்செய்தியை எட்ட வைப்பதற்கு எளிதாகவும் அமைய ஒரு வீடு வேண்டும் என்று எண்ணினார்கள். அந்த நோக்கத்திற்காக தலைமையகத்திற்கு ஏற்ற ஒரு வீட்டின் தேவை இருந்தது. எனவே பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் புதிய முஸ்லிமான அர்கம் பின் அபி அர்கம் அவர்களின் வீட்டை இந்த பணிக்காக விரும்பினார்கள். அது சஃபா மலை அருகே அமைந்திருந்தது. அதற்கு பிறகு அனைத்து முஸ்லிம்களும் அங்குதான் ஒன்று சேர்ந்து வந்தார்கள். அங்குதான் தொழுது வந்தார்கள். உண்மையை தேடக்கூடியவர்களும் அங்கேயே வந்தார்கள். அதாவது மார்க்கத்தை தேடி இஸ்லாத்தின் தூது செய்தியை கேட்பதற்காகவும் புரிவதற்காகவும் அங்கு வந்தார்கள். அதாவது ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் நெருக்கத்தில் இருந்து அருள் பெற வேண்டும் என்பதற்காகவும் வந்தார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இஸ்லாத்தின் தூது செய்தியை ஏற்ற வைத்தார்கள்.
இதன் காரணமாகவே இந்த வீட்டிற்கு வரலாற்றில் ஒரு குறிப்பான புகழ் இருக்கின்றது. மேலும் தாருல் இஸ்லாம் என்ற பெயராலும் அறியப்படுகிறது. ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஏறக்குறைய 3 வருடங்கள் தாரே அர்கமில் பணி செய்தார்கள். அதாவது நபித்துவத்தின் 4ஆம் ஆண்டு அதை அன்னார் தலைமையகமாக ஆக்கினார்கள். மேலும் 6ஆம் ஆண்டின் இறுதி வரை அன்னார் அதில் தமது பணியை தொடர்ந்தார்கள். வரலாற்று ஆசிரியர்கள் எழுதுகின்றார்கள், தாரே அர்கமில் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்ட இறுதி நபர் ஹஜ்ரத் உமர் ஆவார்கள். அவர்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டதன் காரணமாக முஸ்லிம்களுக்கு அதிக வலு சேர்ந்தது. மேலும் அவர்கள் தாரே அர்கமை விட்டு வெளியேறி பகிரங்கமாக தப்லீக் செய்ய ஆரம்பித்தார்கள். மதினா ஹிஜ்ரத்திற்கு பிறகு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் அர்கம் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்களுக்கும் ஹஜ்ரத் அபூ தல்ஹா ஸைத் பின் சஹல் ஆகியோருக்கும் இடையே சகோதரத்துவ பந்தத்தை ஏற்படுத்தினார்கள். ஹஜ்ரத் அர்கம் அவர்கள் பத்ர் போரில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கலந்து கொண்டார்கள். பத்ர் போரில் கிடைத்த செல்வத்திலிருந்து ஒரு வாளை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாருக்கு வழங்கினார்கள். ஹஜ்ரத் அர்கம் அவர்கள் பத்ர், உஹத் உட்பட அனைத்து போர்களிலும் கலந்து கொண்டார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாருக்கு மதீனாவில் ஒரு வீட்டையும் வழங்கியிருந்தார்கள். ஒருமுறை ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை இவர்களை சதகா வசூல் செய்வதற்காக நியமித்து அனுப்பினார்கள். வரலாற்றில் வருகிறது, ஹஜ்ரத் அர்கம் அவர்கள் ஹில்ஃபுல் ஃபுலூல் உடன்படிக்கையிலும் இருந்தார்கள். அதாவது இஸ்லாம் வருவதற்கு முன்பு ஏழைகளுக்கு உதவி செய்வோம் என்று சிலர் உறுதிமொழி எடுத்தனர். அதில் ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் அடங்குவர். ஹஜ்ரத் அர்கம் அவர்களின் மகன் உஸ்மான் பின் அர்கம் அவர்கள் அறிவிக்கின்றார்கள், என்னுடைய தந்தையாரின் வஃபாத் ஹிஜ்ரி 53ஆம் ஆண்டு நிகழ்ந்தது. அப்போது அன்னாரின் வயது 83 ஆகும். சிலர் ஹிஜ்ரி 55ஆம் ஆண்டு அவர்கள் வஃபாத் ஆனார்கள் என்றும் கூறுகின்றனர். அதாவது வயது தொடர்பாக கருத்து வேறுபாடு உள்ளது. அதாவது 80 இருந்தது அல்லது அதைவிட சற்று அதிகமாகும் என்கின்றனர். ஹஜ்ரத் அர்கம் அவர்கள் தனது ஜனாதா தொழுகை ஹஜ்ரத் சாத் பின் அபி வக்காஸ் அவர்கள் தொலை வைக்க வேண்டும் என்று உயில் எழுதியிருந்தார்கள். இந்த சஹாபி வஃபாத்தான போது ஹஜ்ரத் சாத் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் அகீக் என்ற இடத்தில் இருந்தார்கள். அது மிகவும் தொலைதூரத்தில் உள்ள இடமாகும். மர்வான் கூறினார்கள், ஹஜ்ரத் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களது ஒரு சஹாபி ஏதாவது ஒரு இல்லாத மனிதரின் காரணமாக அடக்கம் செய்யப்படாமல் இருக்க முடியுமா என்றும், அவர் இல்லாததினால் இந்த சஹாபியின் உடலை அவர் வரும் வரை வைக்க வேண்டுமா என்றும் கேட்டுவிட்டு அன்னாரின் ஜனாசா தொழுகையை தானே நடத்த எண்ணினார்கள். ஆனால் உபைதுல்லா பின் அர்கம் அவர்கள் மர்வானின் பேச்சை கேட்கவில்லை. மேலும் சாத் பின் அபி வக்காஸ் வந்தபோது ஹஜ்ரத் அர்கம் அவர்களின் ஜனாசா தொழுகை நிறைவேற்றப்பட்டது. மேலும் ஜன்னத்துல் பக்கியில் நல்லடக்கம் செய்யப்பட்டார்கள். இவர்கள் தொடர்பாக ஒரு அறிவிப்பில் இவ்வாறு வருகின்றது, அதாவது ஒருமுறை ஹஜ்ரத் அர்கம் அவர்கள் பைத்துல் முகத்தஸ் செல்வதற்காக பயண எண்ணம் கொண்டார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் வந்து பயணத்திற்கான அனுமதியை வேண்டினார்கள். அப்போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அன்னாரிடம், நீங்கள் ஏதேனும் தேவையுடனோ அல்லது தொழில் நோக்கத்திற்காகவோ பைத்துல் முகத்தஸ் செல்கின்றீர்கள் என்று வினவினார்கள். அதற்கு ஹஜ்ரத் அர்கம் அவர்கள் இவ்வாறு பதில் கூறினார்கள், அதாவது அல்லாஹ்வின் தூதர் அவர்களே, எனது தாய் தந்தையர் உங்கள் மீது அர்ப்பணமாகட்டுமாக, எனக்கு அங்கு எந்த வேலையும் இல்லை, தொழில் நோக்கத்திற்காகவும் நான் அங்கு செல்லவில்லை, மாறாக பைத்துல் முகத்தஸில் தொழ விரும்புகிறேன் என்றார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், என்னுடைய இந்த பள்ளிவாயிலில் தொழும் ஒரு தொழுகை பிற பள்ளிவாசலில் நடைபெறும் 1000 தொழுகைகளை விட சிறந்ததாகும் என்று கூறினார்கள். அதாவது இங்கு மதீனாவில், அதாவது காபாவை தவிர்த்து என்று கூறினார்கள். அதன் காரணமாக ஹஜ்ரத் அர்கம் அவர்கள் தனது எண்ணத்தை மாற்றிக்கொண்டார்கள். அடுத்த சஹாபியின் பெயர் ஹஜ்ரத் பஸ்பஸ் பின் அம்ர் ஆவார்கள். ஒரு அறிவிப்பில் அன்னாரது பெயர் பஸ்பஸ் பின் பிஷர் என்றும் வந்துள்ளது. பஸ்பஸ் அன்சாரி அவர்கள் பனு சாதா பின் காப் பின் ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சார்ந்தவர்களாக இருந்தார்கள். ஆனால் அர்வா பின் ஜுபைரின் அடிப்படையில் பனு ஜரீஃப் பின் ஹஸ்ரஜ் கோத்திரத்தை சார்ந்தவர்களாக அன்னார் இருந்தார்கள். அன்னார் பத்ர் போரில் கலந்து கொண்டார்கள். அன்சாரி சஹாபி ஆவார்கள். அன்னார் புசைஸ் பஸ்பசா என்ற பெயரினாலும் அழைக்கப்பட்டார்கள். பத்ர் போர் தவிர உஹத் போரிலும் அன்னார் கலந்து கொண்டார்கள். மதீனாவிலிருந்து பத்ர் போருக்காக கிளம்பிய சம்பவத்தை எடுத்துரைத்தவாறு சீரத் ஹாத்தமுன் நபியின் என்ற நூலில் ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் எழுதியுள்ளது என்னவென்றால், மதீனாவிலிருந்து கிளம்பிய போது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தமக்கு பின்னால் அப்துல்லா பின் உம்மே மக்தூமை மதீனாவின் அமீராக நியமித்திருந்தார்கள். ஆனால் அன்னார் ரௌஹா என்ற இடத்தை வந்தடைந்த போது, அதாவது மதீனாவிலிருந்து 36 மைல்
தொலைவில் உள்ள அந்த இடத்தை வந்தடைந்த போது, அப்துல்லா ஒரு பார்வையற்ற மனிதராவார், மேலும் குறைஷிகளின் படை வருவதற்கான எதிர்பார்ப்பு உள்ளது என்று எண்ணியும், அன்னாருக்கு பிறகு மதீனாவின் ஏற்பாடுகள் வலுவானதாக இருக்க வேண்டும் என்று எண்ணியும், அன்னார் அபு லுபாபா பின் முன்சிர் அவர்களை மதீனாவின் அமீராக நியமித்து திருப்பி அனுப்பினார்கள். மேலும் அப்துல்லா பின் உம்மே மக்தூம் அவர்கள் தொடர்பாக அவர்கள் இமாமுஸ் ஸலாத் ஆக மட்டும் இருப்பார்கள் என்று கட்டளையிட்டார்கள். ஏற்பாடு ரீதியிலான பணிகளை அபு லுபாபா பார்க்கட்டும் என்றார்கள். அன்னார் எழுதுகின்றார்கள், மதீனாவின் வெளிப்புறத்து மக்களுக்கு, அதாவது குபாவிற்கு அன்னார் ஆசிம் பின் அதி அவர்களை தனி அமீராக நியமித்தார்கள். அதே இடத்திலிருந்து அன்னார் இந்த அமீர்களை நியமித்து அனுப்பினார்கள் அல்லது மாற்றினார்கள். அந்த இடத்திலிருந்து அன்னார் பசீஸ் அல்லது பஸ்பஸ் மற்றும் அதி பின் அதி என்ற இரு சஹாபாக்களை எதிரிகளின் அசைவுகளை பற்றி தெரிந்து வருவதற்காக பத்ரை நோக்கி அனுப்பினார்கள். மேலும் விரைவாக செய்தியை அறிந்து திரும்பி வருமாறு கட்டளையிட்டார்கள். 2 வாரங்களுக்கு முன்னுள்ள குத்பாவில் ஹஜ்ரத் அதி பின் அபி சக்பாவை பற்றிய குறிப்பில் அந்த சம்பவம் எடுத்துரைக்கப்பட்டுவிட்டது. அனுப்பப்பட்டவர்களில் ஹஜ்ரத் பஸ்பஸ் மற்றும் அதி பின் சக்பா ஆகிய இருவரும் அடங்குவர். அவர்கள் பத்ர் இடத்தை சென்றடைந்தனர். ஹஜ்ரத் பஸ்பஸ் பின் அம்ர் மற்றும் அதி பின் ரக்பா அவர்கள் கிணற்றருகே ஒரு கூன்றின் அருகில் தனது ஒட்டகங்களை அமர்த்திவிட்டு தங்களின் குவளையில் கிணற்றிலிருந்து நீரை நிரப்பி அருந்தினர். இதற்கிடையே அவர்கள் அங்கு 2 பெண்கள் ஏதோ ஒரு குழுவினரின் வருகை தொடர்பாக பேசிக் கொண்டிருப்பதை கேட்டனர். அங்கு ஒரு மனிதரும் நின்று கொண்டிருந்தார். எவ்வாறு இருப்பினும் இவர்கள் இருவரும் திரும்பி வந்து பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த பெண்கள் ஒரு குழுவினர் வருவது தொடர்பாக பேசிக் கொண்டிருந்ததை குறிப்பிட்டனர். அங்கு நின்று கொண்டிருந்த மனிதனின் பெயர் மஜ்தி ஆகும். இந்த விளக்கத்தை முன்பு நான் எடுத்துரைத்து விட்டேன். வரலாற்றாசிரியர் எழுதுகின்றார், அடுத்த நாள் காலையில் அபு சுஃபியான் அங்கு வந்தார். குழுவினரும் அங்கு வந்திருந்தனர். அவர் மஜ்தியிடம், மஜ்தியே, இங்கு ஏதேனும் மனிதர்களை பார்த்தீரா? எவரேனும் துப்பறிவதற்காக வந்திருந்தனரா என்று வினவினார். அத்தோடு நீ எதிரியின் நிலையினை பற்றி நம்மிடம் மறைத்தால் குறைஷிகளில் எவரும் உன்னோடு சமாதானம் மேற்கொள்ள மாட்டார்கள் என்றும் கூறினார். அதற்கு மஜ்தி, இறைவன் மீது ஆணையாக, நான் அறியாத எந்த மனிதரையும் பார்க்கவில்லை. இங்கிருந்து உமக்கும் யஸ்ரபிற்கும் மதீனாவிற்கும் இடையே எந்த எதிரியும் இல்லை. அப்படி யாராவது இருந்திருந்தால் என்னிடமிருந்து மறைந்திருக்க முடியாது. மேலும் நானும் உன்னிடம் மறைந்திருக்க மாட்டேன் என்று கூறிவிட்டு, ஆனால் நான் 2 பயணிகளை கண்டேன், அவர்கள் இந்த இடத்தில் நின்று கொண்டிருந்தனர் என்று ஹஜ்ரத் பஸ்பஸ் பின் அம்ர் மற்றும் ஹஜ்ரத் அதி அவர்கள் தங்களது ஒட்டகத்தை நிறுத்தி அமர்த்தியிருந்த அந்த இடத்தை சைகை செய்தார். அவர் கூறினார், அவர்கள் இங்கு தமது ஒட்டகத்தை அமர்த்தி தண்ணீர் அருந்தினர், பிறகு இங்கிருந்து சென்று விட்டனர் என்றார். அந்த 2 சஹாபாக்களும் எங்கு தமது ஒட்டகத்தை நிறுத்தி இருந்தனரோ அந்த இடத்திற்கு அபூ சுஃபியான் வந்து அந்த ஒட்டகங்களின் சாணத்தை உடைக்க ஆரம்பித்தார். அடையாளம் காண்பதற்காக அவ்வாறு உடைத்தார். அவர் உடைத்தபோது அதில் பேரித்தம்பழ கொட்டைகள் இருந்தன. அபூ சுஃபியான் கூறினார், இறைவன் மீது ஆணையாக, இது யஸ்ரப் வாசிகளினுடைய ஒட்டகங்களின் உணவாகும். இவர்கள் அங்கிருந்துதான் வந்துள்ளார்கள். இவர்கள் இருவரும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மற்றும் முஹம்மதின் தோழர்களின் ஒற்றர்கள் ஆவார்கள். அதாவது வந்திருந்த இருவரும் மதீனாவிலிருந்து வந்திருந்தனர், மேலும் இவர்கள் இருவரும் ஒற்றர்கள் ஆவார்கள் என்றார். இந்த ஒட்டக சாணத்திலிருந்து ஏன் அவர்கள் இங்கு வந்தார்கள் என்று எனக்கு தெரிந்துவிட்டது என்று கூறியவாறு, இவர்கள் மிக அருகில் இருப்பதை போன்று தோன்றுகிறது என்று கூறிவிட்டு அங்கிருந்து விரைவாக தமது குழுவினரை அழைத்துக் கொண்டு கிளம்பிவிட்டார். இந்த அரபிகளுக்கு அந்த காலத்திலேயே துப்பறியக்கூடிய தனி திறமைகள் இருந்தது. பத்ர் போர் பற்றிய குறிப்பில் சிரத் காத்தமுன் நபீன் என்ற நூலில் ஹஜ்ரத் மிர்சா பஷீர் அஹமத் சாஹிப் அவர்கள் எழுதியுள்ளது என்னவென்றால், பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் பத்ருக்கு அருகே வந்தடைந்த போது ஏதாவது ஒரு அடிப்படையில் ஹஜ்ரத் அபூபக்கர் சித்திக் அவர்களை தமக்கு பின்னால் அமர வைத்துக் கொண்டு இஸ்லாமிய படையை விட்டு சற்று முன்னேறி சென்றார்கள். இது தொடர்பாக அறிவிப்புகள் இல்லை. அப்போது அன்னாருக்கு ஒரு முதிய காட்டரபி கிடைத்தார். அவரோடு பேசும் பொழுது அப்போது குறைஷிகளின் படை பத்ருக்கு மிக அருகில் வந்தடைந்து விட்டது என்ற செய்தி தெரிய வந்ததும் திரும்பி வந்தார்கள். மேலும் ஹஜ்ரத் அலி, ஜுபைர் பின் அவாம் மற்றும் சஅத் பின் வகாஸ் போன்றோரை நிலைமையை தெரிந்து வருவதற்காக முன்னே அனுப்பினார்கள். ஒரு அறிவிப்பில் அனுப்பப்பட்டவர்களில் ஹஜ்ரத் பஸ்பஸ் அவர்களும் அடங்குவார்கள் என்று வருகிறது.
முதலில் இவர்கள் குழுவினர்களின் செய்தியை சேகரிப்பதற்காக சென்றிருந்தார்கள். இப்போது படை வந்து கொண்டிருக்கிறது என்பது தெரிய வந்தபோது அந்த படையை பற்றிய செய்தியை சேகரிப்பதற்காக இவர்களை அனுப்பினார்கள். அவர்களில் இவர்களும் அடங்குவார்கள். இவர்கள் பதர் பள்ளத்தாக்கை சென்றடைந்த போது திடீரென்று சில மக்கத்து மக்கள் ஒரு நீரூற்றிலிருந்து தண்ணீர் நிரப்பிக் கொண்டிருப்பதை கண்டனர். அந்த சஹாபாக்கள் அவர்களின் மீது தாக்குதல் தொடுத்து அவர்களில் அடிமையான ஒரு கருப்பரை, அதாவது படையுடன் வந்திருந்தவரை பிடித்து அவரை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் கொண்டு வந்தார்கள். அவரை கொண்டு வந்த நேரத்தில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் மூழ்கியிருந்தார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுது கொண்டிருப்பதை கண்ட சஹாபாக்கள் தாமே அந்த அடிமையிடம் விசாரிக்க தொடங்கிவிட்டனர். அதாவது அபூ சுஃபியானின் குழுவினர் எங்கே என வினவினர். அந்த அடிமையோ படையுடன் வந்திருந்தார், அதாவது பத்ர் போருக்காக வந்த படையுடன் அவர் வந்திருந்தார். அவருக்கு அந்த குழுவினரை பற்றிய எந்த செய்தியும் தெரியாது. எனவே அவர், அபூ சுஃபியான் பற்றி எனக்கு தெரியாது, ஆனால் அபுல் ஹக்கம், அதாவது அபு ஜஹல் மற்றும் உத்பா மற்றும் ஷேபா மற்றும் உமையா போன்றவர்கள் இந்த பள்ளத்தாக்கின் இன்னொரு எல்லையில் கூடாரமிட்டுள்ளனர் என்று கூறினார். சஹாபாக்களுக்கு குழுவினர் பற்றிய செய்தியை சேகரிப்பதில் ஆர்வம் இருந்ததாலும் அவர்களின் சிந்தனை அதன் பக்கமே சாய்ந்திருந்ததால் இந்த மனிதர் பொய் கூறுகிறார் என்று கருதினர். வேண்டுமென்றே இவர் அந்த குழுவினர் பற்றிய செய்தியை நம்மிடமிருந்து மறைக்க விரும்புகிறார் என்று எண்ணி சிலர் அவரை அடிக்கவும் செய்தனர். ஆனால் அடிக்கும்போது அவர் அடிக்க அஞ்சி நான் கூறிவிடுகிறேன் என்று கூறும்போது இவர்கள் அவரை விட்டுவிட்டனர். பிறகு மீண்டும் முதலில் கூறிய அதே பதிலை அவர் கூறினார். அதாவது, எனக்கு அபூ சுஃபியானை பற்றியும் அவரது குழுவை பற்றியும் தெரியாது, ஆனால் அபூ ஜஹல் ஒரு படையை அழைத்துக் கொண்டு வந்துள்ளான், அவன் அருகில்தான் இருக்கின்றான் என்று கூறினார். இந்த விஷயங்களை கேட்ட பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உடனடியாக தொழுகையை முடித்துவிட்டு சஹாபாக்கள் அடிப்பதை நிறுத்தினார்கள். மேலும் கூறினார்கள், அவர் உண்மை கூறும்போது நீங்கள் அடிக்கிறீர்கள், பொய் கூறும்போது நீங்கள் அவரை விட்டுவிடுகின்றீர்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தாமே அந்த அடிமையிடம் மென்மையாக அந்த படை இப்போது எங்கிருக்கிறது என்று வினவினார்கள். அதற்கு அவர், இப்போது முன்னெதிரே இருக்கின்ற குன்றுக்கு பின்னால் உள்ளது என்றார். அந்த படையில் எத்தனை நபர்கள் உள்ளனர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வினவினார்கள். அதற்கு அவர், அதிகமானோர் உள்ளனர், ஆனால் முழுமையான எண்ணிக்கை எனக்கு தெரியாது என்றார். அன்னார் கூறினார்கள், சரி, அப்படி என்றால் ஒவ்வொரு நாளும் அவர்கள் உண்பதற்காக எத்தனை ஒட்டகங்கள் அறுக்கப்படுகின்றன என்று கேட்டார்கள். அதற்கு அவர் கூறினார், 10 ஒட்டகங்கள். 10 ஒட்டகங்கள் அந்த குழுவில் இருப்பவர்களுக்காக அறுக்கப்படுகின்றன என்றால் 1000 நபர்கள் அவர்களோடு இருக்கின்றனர் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களை நோக்கி கூறினார்கள். உண்மையில் அத்தனை நபர்கள் தான் இருந்தனர். அடுத்த சஹாபி ஹஜ்ரத் சால்பா பின் அம்ர் அன்சாரி ஆவார்கள். ஹஜ்ரத் சால்பா அவர்கள் பனு நஜார் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் ஆவார்கள். அன்னாரின் தாயாரின் பெயர் கப்ஷா ஆகும். இவர்கள் புகழ்பெற்ற கவிஞரான ஹஜ்ரத் ஹஸ்ஸான் பின் சாபித் அவர்களின் சகோதரி ஆவார்கள். ஹஜ்ரத் சால்பா பத்ர் உட்பட அனைத்து போர்களிலும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கலந்து கொண்டார்கள். அன்னார் பனு சல்மாவின் சிலைகளை உடைத்த சஹாபாக்களில் ஒருவர் ஆவார்கள். அன்னாரின் மரணம் ஹஜ்ரத் உமர் அவர்களின் கிலாஃபத் காலகட்டத்தில் ஜஸர் போரில், அதாவது பாலத்து போரில் ஹிஜ்ரத் 14ஆம் ஆண்டு என்றும் அல்லது திப்ரியில் ஹிஜ்ரி 13ஆம் ஆண்டு என்றும் வந்துள்ளது. இந்த போர் ஈரானியர்களோடு நடந்ததாகும். இந்த போரில் இரு தரப்பினரும் அபு உபைதா அவர்களின் தலைமையில் முஸ்லிம்களின் படையும் பமன் ஜாஸ்வியாவின் தலைமையில் ஈரானிய படையும் ஃபுராத் நதியில் நேரெதிரே வந்தனர். நதியை கடந்து சென்று போர் செய்வதற்காக ஒரு பாலம் கட்டப்பட்டது. இந்த அடிப்படையில் தான் இது பாலத்து போர் என்றும் கூறப்படுகிறது. சிலரின் பார்வையில் அவர்களின் வஃபாத் ஹஜ்ரத் உஸ்மான் அவர்களின் கிலாஃபத் காலகட்டத்தில் மதீனாவில் நிகழ்ந்தது என்றும் வருகிறது. அடுத்த சஹாபியின் பெயர் ஹஜ்ரத் சாலபா பின் கனமா ஆகும். ஹஜ்ரத் சாலபாவின் பெயர் ஓர் அறிவிப்பில் சாலபா பின் அனுமா என்று வந்துள்ளது. ஹஜ்ரத் சாலபாவின் தாயாரின் பெயர் ஜுஹைரா பின் ஹைம் ஆகும். அன்னார் அன்சார்களின் கோத்திரமான பனு சல்மாவை சார்ந்தவர்கள் ஆவார்கள். இரண்டாவது பயத்தை உக்குபாவில் கலந்து கொண்டு ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களின் கையில் பைய செய்த 70 சஹாபாக்களில் ஹஜ்ரத் சாலபாவும் ஒருவர் ஆவார். ஹஜ்ரத் சாலபா ஈமான் கண்டபோது அன்னார் ஹஜ்ரத் முஆஸ் பின் ஜபல் மற்றும் அப்துல்லா பின் உனைஸ் ஆகியோர் இணைந்து பனு சல்மாவின் சிலைகளை உடைத்தனர், அதாவது தமது கோத்திரத்தின் சிலைகளை உடைத்தனர். அன்னார் பத்ர், உஹத் மற்றும் அஹல் போரில் கலந்து கொண்டார்கள். மேலும் அஹல் போரில் ஹுபைரா பின் அபி வஹப் ஹஜ்ரத் சாலபாவை ஷஹீதாக்கினான். இன்னொரு அறிவிப்பில் அடிப்படையில் ஹஜ்ரத் சாலபா அவர்கள் ஹைபர் போரின் போது ஷஹீதானார்கள் என்றும் வந்துள்ளது. அடுத்த சஹாபி ஹஜ்ரத் ஜாபிர் பின் காலித் ஆகும். ஹஜ்ரத் ஜாபிர் பின் காலித் அன்சார் கோத்திரமான பனு தினாரை சார்ந்தவர்கள் ஆவார்கள். ஹஜ்ரத்
ஜாபிர் பின் ஹாலித் பத்ர் மற்றும் உஹத் போரில் கலந்து கொண்டார்கள். அடுத்த சஹாபி ஹஜ்ரத் ஹாரிஸ் பின் நுஅமான் பின் உமையா அன்சாரி ஆவார்கள். ஹஜ்ரத் ஹாரிஸ் அவர்கள் அன்சார்களின் அவுஸ் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் ஆவார்கள். அன்னார் பத்ர் போர் மற்றும் உஹத் போரில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடன் கலந்து கொண்டார்கள். மேலும் அன்னார் ஹஜ்ரத் அப்துல்லா பின் ஜுபைர் மற்றும் ஃபுவாத் பின் ஜுபைர் அவர்களின் சிறிய தந்தை ஆவார்கள். சஃபைன் போரின் போது ஹஜ்ரத் அலி அவர்கள் தரப்பிலிருந்து கலந்து கொண்டார்கள். பிறகு ஹஜ்ரத் ஹாரிஸ் பின் அனஸ் அன்சாரி என்ற சஹாபி, இவர்களின் தாயாரின் பெயர் உம்மே ஷரீக் ஆகும். தந்தை அனஸ் பின் ராஃபி, அன்னாருடைய தாயாரும் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் பைஅத் செய்தார்கள். ஹஜ்ரத் ஹாரிஸ் அவர்கள் அவுஸ் கோத்திரத்தின் கிளையான பனு அப்தே அஷ் அலை சார்ந்தவர்கள் ஆவார்கள். பத்ர் போர் மற்றும் உஹத் போரில் கலந்து கொண்டார்கள். மேலும் உஹத் போரில் அன்னார் ஷஹாதத் அந்தஸ்தை பெற்றார்கள். ஹஜ்ரத் ஹாரிஸ் அவர்கள் உஹத் போரில் ஹஜ்ரத் அப்துல்லா பின் ஜுபைர் அவர்களோடு ஒரு மலைக்குன்றில் உறுதியாக நின்று சண்டையிட்ட சஹாபாக்களில் ஒருவர் ஆவார்கள். அதில் ஷஹாதத்தை அடைந்தார்கள். அடுத்த சஹாபி ஹஜ்ரத் ஹுரைஸ் பின் ஜயத் அன்சாரி. ஒரு சஹாபின் அறிவிப்பில் இவர்களுடைய பெயர் ஜயத் பின் சாலபா என்று வந்துள்ளது. ஹஜ்ரத் ஹுரைஸ் அவர்கள் ஹஸ்ரஜ் கோத்திரத்தின் கிளையான பனு ஜயத் பின் ஹாரிஸ் கோத்திரத்தை சார்ந்தவர்கள் ஆவார்கள். அன்னார் தமது சகோதரர் ஹஜ்ரத் அப்துல்லாவோடு பத்ர் போரில் கலந்து கொண்டார்கள். அவர்களுக்கு பாங்கு பற்றி கனவு காட்டப்பட்டது. அன்னார் உஹத் போரில் கலந்து கொண்டார்கள். இவர்களின் சகோதரருக்கும் பாங்கு தொடர்பான வார்த்தைகள் கூறப்பட்டது. பிறகு அடுத்த சஹாபியின் பெயர் ஹஜ்ரத் ஹாரிஸ் பின் அஸ்இமா ஆகும். ஹஜ்ரத் ஹாரிஸ் பின் அஸ்இமா அன்சார்களின் கோத்திரமான பனு நஜாரை சார்ந்தவர்கள் ஆவார்கள். பேரே மவுனா சம்பவ நாளன்று ஷஹீதானார்கள். ஹஜ்ரத் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹாரிஸ் மற்றும் ஹஜ்ரத் சுஹைப் பின் சனான் இவர்களுக்கு இடையே சகோதரத்துவ பந்தத்தை ஏற்படுத்தியிருந்தார்கள். ஹஜ்ரத் ஹாரிஸ் பின் அஸ்இமா அவர்கள் பத்ர் போருக்காக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோடு கிளம்பினார்கள். அர் ரோஹா என்ற இடத்தை அடைந்த போது அவர்களிடம் மேலும் பயணிக்கும் ஆற்றல் இல்லாத காரணத்தால் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவரை மதீனாவிற்கு திருப்பி அனுப்பினார்கள். ஆனால் போரில் கிடைத்த செல்வத்தில் பத்ர் போரில் கலந்து கொண்டவர்களுக்காக எவ்வளவு பங்கு வழங்கப்பட்டதோ அதே அளவு அவர்களுக்கும் வழங்கப்பட்டது. அதாவது வெளிப்படையாக அன்னார் போரில் கலந்து கொள்ளவில்லை, ஆனால் ஒரு உத்வேகத்துடன் கிளம்பினார்கள். உடல் இயலாமையினால் நோய்வாய்ப்பட்டிருந்ததனால் திருப்பி அனுப்பப்பட்டார்கள். ஆனால் அவர்களின் எண்ணம் மற்றும் ஆர்வத்தை கண்டு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அவர்களையும் பத்ர் போர் சஹாபாக்களில் இணைத்துக் கொண்டார்கள். அன்னார் உஹத் போரில் கலந்து கொண்டார்கள். அந்த நாளன்று மக்கள் சிதறிச் சென்றபோது ஹஜ்ரத் ஹாரிஸ் உறுதியான பாதத்துடன் நிலை நின்றார்கள். ஹஜ்ரத் ஹாரிஸ் அவர்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் தாமாக வந்து மரணத்திற்கான பையத்தை செய்தார்கள். அன்னார் உஸ்மான் பின் அப்துல்லா பின் முஹைரா மக்சூமை கொலை செய்தார்கள், அதாவது ஹாரிஸ் அவர்கள். பிறகு அவரின் போர் ஆடைகளையும் போர் ஆயுதங்களையும் எடுத்துக்கொண்டார்கள். அதில் ஈட்டியும் வாளும் இருந்தன. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த பொருளை அன்னாருக்கே வழங்கினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உஸ்மான் பின் அப்துல்லா கொல்லப்பட்ட செய்தி கிடைத்த போது எல்லா புகழும் இறைவனுக்கே என்று கூறினார்கள். அவன் மிக பயங்கரமான எதிரியாக இருந்தான், ஒரு இணைவைப்பாளன் ஆவான். உஹத் போரில் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு இழப்பை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக முழுமையான ஆயுதங்களுடன் அவன் வந்திருந்தான். உஹத் போர் நாளன்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், எனது பெரிய தந்தை ஹம்சாவிற்கு என்னவாயிற்று என்று வினவினார்கள். ஹஜ்ரத் ஹாரிஸ் அவர்கள் தேடிச் சென்றார்கள். அவர்கள் வர தாமதமான போது ஹஜ்ரத் அலி அவர்கள் சென்றார்கள். ஹஜ்ரத் ஹாரிஸ் அவர்களை சென்றடைந்த போது ஹஜ்ரத் ஹம்சா ஷஹீதாக இருந்தார்கள். இந்த இரு சஹாபாக்களும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அந்த ஷஹாதத் செய்தியை கூறினர். ஹஜ்ரத் ஹாரிஸ் அவர்கள் அறிவிக்கிறார்கள், உஹத் போர் நாளில் ஒரு பள்ளத்தாக்கில் இருந்தபோது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் என்னிடத்தில் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபை பார்த்தீர்களா என்று கேட்டார்கள். அதற்கு நான், ஆம், நான் அவர்களை கண்டேன். அவர்கள் ஒரு மலைக்கு அருகில் இருந்தார்கள். அவர்கள் மீது இணை வைப்பாளர்களின் படை தாக்குதல் நடத்தி கொண்டிருந்தது. அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்று நான் அவர்களை நோக்கி சென்றபோது எனது பார்வை உங்கள் மீது பட்டதனால் நான் உங்களிடம் வந்துவிட்டேன் என்று கூறினார்கள். பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், மலக்குகள் அவரை பாதுகாத்துக் கொண்டிருக்கின்றனர் என்று கூறினார்கள். அதாவது அப்துர் ரஹ்மான் பின் அவுஃபை மலக்குகள் பாதுகாக்கின்றனர் என்று கூறினார்கள். இன்னொரு அறிவிப்பில் வருகிறது, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கூறினார்கள், மலக்குகள் அவருக்கு ஆதரவாக சண்டையிடுகின்றனர். ஹஜ்ரத் ஹாரிஸ் அவர்கள் கூறினார்கள், நான் அப்துர் ரஹ்மான் பின் அவுஃப் அவர்களிடம் சென்றேன். போர் முடிவுற்றிருந்தது. அவர்களுக்கு முன்னர் 7 பேர் கொல்லப்பட்டு கிடப்பதை நான் கண்டேன்.
இவர்கள் அனைவர்களையும் தாங்களா கொண்டீர்கள் என்று நான் அவர்களிடம் வினவினேன். அதற்கு அப்துல் ரஹ்மான் அவர்கள், இந்த 3 பேரை நான் கொலை செய்தேன், ஆனால் மீதமுள்ளவர்கள் தொடர்பாக அவர்கள் யார் கொன்றார் என்று எனக்கு தெரியாது என்று கூறினார்கள். அதற்கு நான், அல்லாஹும் அவனது தூதரும் உண்மையையே கூறினர், அதாவது மலக்குகள் அவருக்கு உதவினர் என்று கூறினேன். ஹஜ்ரத் ஹாரிஸ் பேரே மவுனா சம்பவத்தில் இருந்தார்கள். அந்த சம்பவம் நடைபெற்ற போது சஹாபாக்கள் ஷஹீதாக்கப்பட்ட போது ஹஜ்ரத் ஹாரிஸ் மற்றும் அம்ர் பின் உமையா ஆகிய இருவரும் ஒட்டகங்களை மேய விடுவதற்காக சென்றிருந்தனர். சீரத் இப்னு ஹிஷாமில் அந்த 2 சஹாபாக்கள் அம்ர் பின் உமையா மற்றும் ஹஜ்ரத் முன்சிர் பின் முஹம்மது என்று எழுதப்பட்டுள்ளது. எவ்வாறு இருப்பினும் இந்த அறிவிப்பு சில புத்தகங்களில் இருக்கின்றது. அதாவது ஒட்டகத்தை மேய வைப்பதற்காக சென்றவர்கள் இவர்தான் என்றும் சில அறிவிப்பில் இருக்கிறது. ஒட்டகங்களை மேய விடுவதற்காக சென்றிருந்தவர்கள் திரும்பி தம்முடைய கூடாரத்தின் இடத்தை அடைந்தபோது பறவைகள் அங்கு அமர்ந்திருப்பதை கண்டதும் அவர்களோடு வந்திருந்தவர்கள் ஷஹீதாகிவிட்டனர் என்பதை புரிந்துவிட்டனர். ஹஜ்ரத் ஹாரிஸ் அவர்கள் ஹஜ்ரத் அம்ருவிடம், நீங்கள் என்ன கருதுகிறீர்கள் என்று கேட்டார்கள். அதற்கு அம்ரு அவர்கள், நாம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் திரும்பிச் சென்று செய்தியை தெரிவிக்க வேண்டும் என்பது எனது கருத்தாகும் என்று கூறினார்கள். அதற்கு ஹஜ்ரத் ஹாரிஸ் அவர்கள், முன்சிர் கொல்லப்பட்ட இந்த இடத்திலிருந்து நான் பின்வாங்க போவதில்லை என்று கூறியவாறு அன்னார் முன்னேறி சென்று சண்டையிட்டவாறு ஷஹீதானார்கள். ஹஜ்ரத் அப்துல்லா பின் அபி பக்ர் அவர்கள் கூறினார்கள், ஹாரிஸ் அவர்கள் எதிரிகள் தரப்பிலிருந்து தொடர்ந்து வீசப்பட்ட அம்புகளின் காரணமாக ஷஹீதானார்கள். அம்புகள் அவர்களினுடைய உடலை துளைத்ததன் காரணமாக அன்னார் ஷஹீதானார்கள். அல்லாஹ் இந்த அனைத்து பத்ர் போர் சஹாபிகளின் அந்தஸ்தை மேலும் மேலும் உயர்த்தி கொண்டே செல்வானாக. الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد أن لا إله إلا الله ونشهد أن محمدا عبده ورسوله عباد الله رحمكم الله إن الله يأمر بالعدل والإحسان وإيتاء ذي القربى وينهى عن الفحشاء والمنكر والبغي يعظكم لعلكم تذكرون اذكروا الله يذكركم وادعوه يستجب لكم ولذكر الله أكبر.